ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேட்ரேஜை எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ கலர். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாடல்ஸ் வேணுமோ நான் கீழே லிங்க் தரேன், பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு வருது. ஸோ ப்ராடக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரஞ்சி, அது கூடவே டிஷ்யூ பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேட்ரேஜ் ரீஃபில் பண்ணாமல் விட்டிங்கன்னா, அதாவது இங்கு காலியாகி ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீஃபில் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் புதுசே வாங்கிடுங்க கேட்ரேஜ். ஏன்னா இங்கு கட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஷ்யூஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பிரிண்டரை எடுத்துக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்ரேஜை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ கேட்ரேஜை ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே இருக்க ஸ்டிக்கரை இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸ்டிக்கர் ஏன் ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே தான் இருக்கும் ஹோலு. ஸோ அதில் தான் நம்ம இங்கு இப்போ ரீஃபில் பண்ண போகிறோம். சரி, இப்போ இங்கு ஏதாவது ஒரு சின்னதாக இருக்க மூடியில் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டேரெக்டாக பாட்டிலேருந்தே சிரஞ்சி மூலமா நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கலாம். சிரஞ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ml எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது திட்டத்திட்ட சிரஞ்சி ஃபுல்லாகவேன்னு சொல்லலாம். ஓகே, கரெக்டாக அங்கே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கை ஊற்ற ஆரம்பிங்க சிரஞ்சி மூலமாக. ஒரு சமயத்துக்கு மேலே ஃபில் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மெல்ல வந்துடும். அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க, தொடச்சிக்கோங்க டிஷ்யூஸை வச்சு. பின்னாடி திருப்பி பாருங்கள் இங்கு ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு. சப்போஸ் ஃப்ளோ ஆகலைன்னா நல்லா உதருங்க. ஸோ உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஃப்ளோ ஆகும். சப்போஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்க் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. நல்லா ஷேக் பண்ணி பாருங்கள். எந்த 4 மாதம் ஆகுது. ஸோ கொஞ்சம் கட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்க்கு நல்லா ஊறிட்டோம். நல்ல ஒரு ஃப்ளோ கிடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அவ்வளோதான் முடிஞ்சுது. நீங்கள் எடுத்து போட்டு வச்சுருங்க. கேட்ரேஜில் ரீஇன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு. பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகலை. ஸோ திருப்பி நல்லா தட்டி பாருங்கள். ஏன்னா இங்கு கட்டினதுனால பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிளாக் கொடுக்குது. ஸோ பிரிண்ட் ஆகாத காரணத்தினால நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தட்டி பாருங்கள். நான் தட்டி பாட்டு திரும்ப போட்டு விட்டேன். திரும்ப போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கு இருந்தது. ஸோ முழுசாக ஃப்ளோ இல்லை. திருப்பி நான் நல்லா உதறிட்டு கேட்ரேஜை நல்லா உதறிட்டு போட்டேன். ஸோ இப்போ திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் திருப்பி கேட்ரேஜில் இங்கு ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு இல்லையான்னு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஒரு ஃப்ளோ இருக்குது இங்கு கேட்ரேஜில். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உழுதுன்னு சொல்லலாம். ஒரு பிக்சர்ஸ்னால கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. பட் பரவாயில்ல, இப்போ நல்லாவே பிரிண்ட் ஆகுது. ஓகே, இமேஜ் பார்க்க ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம டெக்ஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் இது இருக்குது, கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்கள்.
பிரிண்ட்டு கொடுக்குறேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.